என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. நிறைவு பேச்சாளர், நிறைவான பேச்சாளர், உங்கள் கல்லூரியால் வார்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சிவநந்தினி அவர்கள் நிறைவு பேச்சாளராக வருகிறார். நல்லா அவங்களை உற்சாகப்படுத்தி கைதட்டுங்க பாப்போம். ஃபேனு வேகமா ஓடுது, கொஞ்சம் பார்த்து. தாங்கி பிடிக்க உறவுகள் இருக்காங்க நடுவர் அவர்களே, எனக்கு பயம் இல்லை. முத்து கடல் பறித்து 3 நெறி வளர்த்த கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தன்னின் நடியில் தவழ்ந்தோடிய தமிழ் தாயின் தலைமகள், கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவையும் இருந்தால், புலிச்சோழ நாளறிந்த புகழேந்து இங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, உங்குரு சாத்தான், முன் சாத்தான், சிலம்பரத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி. எத்தனை பேர் அத்தனை பேர் மொத்தமாய் திரண்டு யாப்பில்லா பாலனும் யார் தரும் கவிதை எனுமா பலா போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழ் நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம். எனக்கு முன்னாடி 2 பேர் பேசிட்டு போயிட்டாங்க. இன்றைய ஊடகங்கள் நம்ம எல்லாம் வழி மாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப சமீபத்துல ஒரு நகைச்சுவை ட்ரெண்ட் ஆயிருக்கு தெரியுமா? என்னென்ன கதையெல்லாம் சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாங்கிற மாதிரி. என்ன பேசுறோன்னு அவங்களுக்கு தெரியல. கம்பி கட்டுற கதைன்னு என்ன ஈட்டப்படாது. அந்த பக்கம் 2 ஆள் இருக்காங்க. ஏன் உங்களை அந்த பக்கம் சேர்த்தேனா, அந்த அக்கா தான் சின்ன ஏதோ வயசான காலத்துல நைட்டு தூங்காம வெளியே வந்தனால புலம்பிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு நீங்களும் ஈடு கொடுத்து அப்படியா என்கரேஜ் பண்றதா நினைச்சு 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கம்பி கட்டுறது சம்பந்தமா அவரை சொல்லலாம் நீங்க, ஏன்னா அவர் பொறியாளர். அவருக்குதான் வந்தேன். இந்த மேல கட்டின கம்பிய படிச்ச படிப்புக்கு வெளியில கட்டினாலும் இன்னைக்கு கை நிறைய சம்பாதிச்சு இருக்கலாம். முடிஞ்சா கட்டி இருக்க மாட்டோமா? ஆமா, என்னமோ பிள்ளைகள் எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகள் வாழ்க்கை சீரழிந்து போச்சு தெரியுமா? எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவங்க எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கள் எல்லாம்? ஒரு காலத்துல பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிகளுக்கும் பேச சென்றால் நயன்தாரா, ஐஸ்வர்யா என்று கைத்தட்டிய கூட்டத்திற்கு மத்தியில் இல்லை, இவர்கள்லாம் எதிர்காலத்தில் வீரமங்க வேலுநாச்சியார், முத்துலட்சுமி ரெட்டி என்று சொன்னால் எழுந்து நின்று கைத்தரக்கூடிய கூட்டம் இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டம் வந்து விட்டார்கள். இவர்களை பார்த்தா நீங்க இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வழி மாத்துகிறேன்னு. இளைஞர்கள் ரொம்ப தவறா பயன்படுத்துறாங்க. இந்த ஊடகங்களை தவறான பாதைக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, மனநிலையை மாத்துதுன்னு பேசினாங்க. இவங்க இந்த நாளிதழ்கள், வார இதழ், மாத இதழ் செய்தியெல்லாம் பார்க்க, நான் செய்தித்துறையில வேலை பார்க்கறதுனால சொல்றேன். நான் தினமும் 24 மணி நேரம் இந்த செய்தித்துறையில போயிருக்கேன். சமீபத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பால் கோயம்புத்தூர்ல சாலையோரங்கள்ல ஒரு 90 வயது 90 வயது முதியவர்கள் கடும் குழுல நடுங்கிக்கிட்டு இருப்பதாக ஒரு செய்தி பரவியது. அத அந்த ஊர்ல இருக்க ஒரு இளைஞன் என்ன பண்றான், தான் மூலப்படுத்த ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம்ல, இங்க இருக்க எல்லாருக்குமே இருக்கும், பேஸ்புக் குரூப்பும் இருக்கும். அதுல பதிவு போடுறான் நைட்டு 12 மணிக்கு. இந்த மாதிரி நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 11 முதியவர்கள் இருக்காங்க, நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல ரொம்ப குளிர் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னு போட்ட உடனே, ஏன்னா படிக்கவே ஒன்னா இருப்போம், வெளியூர்ல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் அவங்களால முடிஞ்ச 5, 10, 500, 1000 உடனே கூகுள் பேலையும் போன் பேலையும் அனுப்பி செய்தி பரவி அடுத்த 24 மணி நேரத்தில் அடுத்த நள்ளிரவு 12 மணிக்கு 11 முதியவர்களுக்கும் போர்வையை கொண்டாந்து போட்டிய இளைஞன் இந்த சமூக ஊடகத்தால் தான் வெளிவந்தா என்று சொன்னால் வழி காட்டுகிறதா வழி மாட்டுகிறதா? அருமைமா, இப்ப சொல்றது கரெக்டா கேளுமா, பதில் சொல்லுங்க. இத ஒரு செய்தியாளர் பத்திரிகையில பதிவு பண்ணிக்க, அந்த சம்பவம் நடந்து 15 நாட்களுக்கு பிறகு இந்த செய்தியாளர் பதிவு பண்ணுகின்றார், ஒரு பத்திரிகையாளர். இந்த மாதிரி ஒரு இளைஞன் நடுராத்துல போர்வையை போட்டிட்டு போனான், அவனை கண்டுபிடிச்சு போனேன் அவன் திருப்பூர். தம்பி, நீ செய்யறது நல்ல சேவை தானே, இந்த சேவையை நீ பகல்ல செஞ்சிருந்தியனா நான் அதை போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி உன்னை அடையாளப்படுத்திப்பல, நீ எதுக்கு தம்பி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நடுராத்தி 12 மணிக்கு நடுநிசையில போட்டிட்டு போன அப்படின்னு. அதுக்கு எங்க இளைஞன் சொன்னான் தெரியுமா பதில், நாங்கள் எல்லாம் கொடுப்பவன் கை வாங்குபவனுக்கும் வாங்குபவனுக்கும் கொடுக்கிறவருக்கும் தெரியக்கூடாது என்கின்ற விவேகானந்த வழியில் வந்த இளைஞர்கள் என்று சொன்னானா. அது அந்த பத்திரிகையாளர் இப்படி முடித்தார். எனதருமை உறவுகளே, என்னிடத்தில் அந்த போர்வையை போர்த்திவிட்டு இந்த செய்தியை பதிவு செய்துட்டு வேக வேகமாக 2 சக்கர வாகனத்தில் சென்ற இளைஞன் என் கண்களுக்கு விவேகானந்தராகவே தெரிந்தார் என்று பதிவு செய்தார் என்று சொன்னால் இந்த ஊடகத்தால இளைஞர்களுக்கு வழிகாட்டிக்கிட்டு தானே இருக்கு. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு அதிகபட்ச ஆசை என்ன இருக்கும்? கோடை விடுமுறைனா பக்கத்து ஊருக்கு வெளியூருக்கு போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் ஆசை இருக்கும். அதே மாதிரி ஒரு மாணவிக்கு ஆசை இருந்துச்சு.
உடனே அப்பாட்ட போய் கேக்குது, அப்பா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, இந்த வாரம் கோடை விடுமுறைக்கு எங்க போகலான்னு கேக்குது. உடனே அப்பா இந்த வாரம் எங்கேயும் போக வேண்டாம், கைக்கு செலவுக்கு காசு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே சரி எனக்கு போர் அடிக்கும்ல, நான் இங்க போகட்டும், நம்ம ஊர்ல நூலகம் இருக்குல்ல அங்க போய் படின்னு சொல்றாரு. அது அப்பா பேச்ச கேட்கிற பிள்ளை நம்மள மாதிரி. உடனே நூலகத்துக்கு போச்சு. நூலகத்துல போயிட்டு புத்தகங்கள் நிரம்ப இருக்கிற அரங்கத்தை ஒரு மூலையில வெறும் கடிதங்களா இருக்கு, லெட்டர்ஸா வந்து குமிஞ்சு கிடக்கு. நூலகத்துல புத்தகம் தானே இருக்கணும், மூலையில வெறும் கடிதமா இருக்கே அப்படின்னு அந்த 8ஆம் வகுப்பு சிறுமி அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார். ஒரு நாள் படிக்கிறார், 2 நாள் படிக்கிறார். படிக்க படிக்க கண்ணீர் கடிதங்களை பிரிக்கும் போதெல்லாம் கண்களில் கண்ணீர் கொட்டுகின்றது. ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த 8ஆம் வகுப்பு சிறுமி அவங்க அப்பாட்ட போய் சொல்றா, அப்பா நான் உடனே இந்தியாவுக்கு போகணும், ஏன்னா அந்த கடிதங்கள்லாம் இந்தியாவிலிருந்து வரப்பட்ட கடிதங்கள். ஏன் இங்க போகணும்? இல்ல நீ படிச்சு முடி, காலேஜ் தான் முடி, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போகலாம், 8வது படிக்கும் போது போக முடியும்னு சொல்லிட்டாரு. சரின்னு விட்டுருச்சு. 8ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பித்த அந்த கடிதங்களை தன் கல்லூரி படிப்பு முடிக்கிற வரைக்கும் அந்த நூலகத்திற்கு சென்று போய் படிச்சுக்கிட்டே இருக்கா அந்த சிறுமி. படிச்சு முடிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு திரும்ப அந்த அப்பாட்ட போயிட்டு, அப்பா நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இன்னும் வேலைக்கு போகணும் நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்காக தானே இங்க உட்காந்து காலேஜ் படித்தேன், நான் இந்தியாவுக்கு உடனே போறேன்னு. அப்பா இவ்வளவு தீர்க்கமா இருக்காளே, போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். 8ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கடிதங்களை கண்ணீர் விட்டு படித்த அந்த சிறுமிதான் பின்னாளில் இந்தியாவின் கண்ணீரே துடைக்க வந்த அன்னை தெரசா என்கின்ற வரலாற்றை இன்னைக்கு இணையதளம் தான் இன்னைக்கு வெளிக்கொண்டது என்று சொன்னால், இணையதளமும் ஊடகமும் இளைஞர்களுக்கு வழிகாட்டில் தானே இருக்கு. புத்தகம் வாங்கி படிக்க முடியாத எம்மை போன்ற மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடமும் கல்லூரிகளுக்கும் அதிக தொகை கொடுத்து புத்தகங்களை வாங்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் PDF படிவத்தில் தன் பாட புத்தகத்தை படிக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்திற்கு இணையதளமும் ஊடகம் வழிகாட்டியில் தானே இருக்கு. எப்படி வழிமாற்றுதுன்னு நீங்க சொல்லுவீங்க? இதுக்கு அழகா ஒரு கதை இருக்குங்க. அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிறேன். இல்ல புரியுது. ஏன்னா இவங்க 2 பேரும் அவ்வளவு பேசியிருக்காங்க. உன் கோபம் நியாயமானதுமா. பழகுன்னு பாரதி சொன்னான்ல. ஆமா, சொல்லிருக்கா. எங்க கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நாங்க யாரும் போய் பேச மாட்டோம். லேட்டா வந்தா லேட்ல உண்மையான லேட்டா தூங்கி எந்திரிச்சிருப்போம். பஸ் லேட்டு மேடம், கண்டக்டர் பஸ்ல சண்டை மேடம், இப்படி ஓரளவுக்கு லைட்டாவே நாங்க போய் சொல்லுவோம். நீங்க வந்தவரேட்டு 100% போய் சொன்னால ஏத்துக்க முடியல. நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்ல, நீங்க இனிமேதான் காலேஜ் சேரணும். நான் இங்க சேர்ந்து படிச்சு போய் சொல்லி முடிச்சு வெளியில போயிட்டு வந்திருக்கேன். அதனால அதுக்காக நீங்க மாத்தி பேசிருக்கலாம் மேடையில. சிவா, எனக்கு ஒண்ணும் இல்ல, இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீ, எத்தனை இட்லி சாப்பிடுற? ஐயா இப்ப 1-3 கூடி இருக்கு சென்னை போனதுக்கு அப்புறம் வேலை. அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணற்ற விடயங்களை நம்மளை போன்ற ஆட்களுக்கு சுலபமாக எளிதிலே கொண்டு வருவது நம்முடைய கைபேசி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம தன் அப்பாவால் சொல்ல முடியாததை, அம்மாவிடம் கேட்க முடியாததை, சில சமயங்களில் ஆசான் பெருமக்கள் கூட சொல்லிக் கொடுக்க மறப்பதை உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போன் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த கைபேசி இளைஞர்கள் கூட்டத்திற்கு வழிகாட்டி கொண்டுதானே இருக்கின்றது. எனதரமே உறவுகளே, ஒன்றே ஒன்று மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு ஊர்ல பெரிய செல்வந்தர் இருந்தாராம். அவருக்கு தூக்கமே வரலையா, நிம்மதியே இல்லையா. உடனே அந்த ஊர்ல இருக்க ஒரு புத்தகத்தை போயிட்டு, ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 4 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு கீழே 100 கம்பெனி இருக்கு, லட்சக்கணக்கான வேலை என்ற தொழிலாளர்களும் வேலை பார்க்கறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா படுத்தா தூக்கம் இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டிருக்காரு. பொதுவாக அந்த புத்தர் முனிவர்லாம் பேச மாட்டாங்க. நம்மளே குழப்பத்துல போயிருப்போம் யார்ட்டையும் பேசாம. அவங்க அப்பதான் அவங்களும் அமைதியா இருப்பாங்க. உடனே புத்தர் செல்வந்தரை கூப்பிட்டுக்கிட்டு நேரா பிளே கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபுட்பால் விளையாடுற கிரவுண்டுக்கு கூட்டி போயிருக்காரு. இந்த செல்வந்தருக்கு ஒன்றும் புரியல. ஏப்பா நானே மனசு வந்து உன்னைய பார்க்க வந்திருக்கேன், இந்த வெயில வந்து என்னை ஃபுட்பால் விளையாடுறதுக்கு கூட்டி வந்திருக்கேன் உட்காந்துருக்காரு அமைதியா மனசுக்குள்ளே. ஒரு கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஃபுட்பால். உடனே இந்த செல்வந்தர் ஐயா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கடவுளை அந்த புத்தர் அந்த செல்வந்தரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பெரிய அரங்கத்துக்கு, இந்த மாதிரி அரங்கத்துக்கு கூட்டி போறாரு. அங்க மேடையில ஒரு புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர் புல்லாங்குழல் வாசிக்கிட்டு இருக்கார். அரங்கம் வெளியில 2000 பார்வையாளர்கள் உட்காந்து ரசிச்சு கைத்தட்டில் தாளம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 10 நிமிடங்கள் செல்வந்தரை உட்கார வைக்கிறாரு புத்தர். இந்த செல்வந்தருக்கு ஒன்றும் புரியல. நான் பைத்தியமா இல்ல புத்தர் பைத்தியமா? நானே நிம்மதி இல்லைன்னு இவரை பார்க்க வந்திருக்கேன். வெயில கூட்டி கொண்ட ஃபுட்பால் பார்க்க சொன்னாரு, இப்ப ஏசில உட்காந்து புல்லாங்குழல கேட்க சொல்றாரு அப்படின்னு அவன் கேட்க போறான். உடனே புத்தர் கூப்பிட்டு திரும்ப அவருடைய அறைக்க வந்து விட்டார். வந்தோடனே ஐயா எதுக்கு என்ன இந்த 2 இடத்துக்கு கூட்டி போனீங்க அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்கிறார். உடனே புத்தர் சொன்னாராம், இப்ப நம்ம எங்க போனோம்? ஐயா ஃபுட்பால் விளையாட போனோம். அங்க என்ன இருந்துச்சு? பந்து இருந்துச்சு. அடுத்து எங்க போனோம்? புல்லாங்குழல் வாசி எடுத்துக்கு போனோம். அங்க என்ன இருந்துச்சு? புல்லாங்குழல் இருந்துச்சு. இது 2க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, என்ன தெரியுமா கேட்டாரு. என்னங்க ஐயா தெரியலையே அப்படின்னு செல்வந்தர் சொல்றாரு. புத்தர் சொன்னாரு, காத்து
அந்த கால்பந்து காத்து இல்லைன்னா அதை பயன்படுத்த முடியாது. உள்ள காத்து இருந்தா மட்டும் அந்த பாலை எட்டி உதைக்க முடியும், உடையாட முடியும். புல்லாங்குழல் தன்னுடைய அந்த காத்தை வாங்கிதான் இசையா வெளியில விடும். இது எதுக்கு இந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரிங்க ஐயா, நான் தூக்க வரலன்னு கேட்டேன், நீங்க எதுக்கு இந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்கிறார். உடனே சொன்னாரு, இரண்டுக்குமே ஒரே ஒன்றுதான், காற்று இல்லை என்றால் இரண்டாலும் இயங்க முடியாது. ஆனால் காற்று இருக்கக்கூடிய அந்த கால்பந்து தன்னிடம் வரக்கூடிய காற்றை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறனால இங்கிட்டு 7 பேர் அங்கிட்டு 7 பேர் காலால் எட்டி வச்சு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. புல்லாங்குழல் தள்ளத்தில் வருகின்ற காற்றை பிறருக்கு கேட்கும்படி வெளியில் விடுகின்றது. அதனால் இசையால் எல்லாரும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதாம். ஊடகமும் அந்த மாதிரிதான். உங்களை மாதிரி ஆட்கள்லாம் கால்பந்து மாதிரி தாங்கிட்ட வரல தாண்டா வச்சுக்கணும், விதிப்பட்டு உதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா வழி மாதிரிதான் போவீங்க. புல்லாங்குழல் மாதிரி தன்னெடுத்து வருகின்ற நல்ல செய்திகள் எல்லாம் பிறகு இன்னைக்கு நீங்க கொடுத்தும் சொல்லியும் பழகுகிறீர்களோ அன்றைக்கு நிச்சயமாக இணையதளமும் ஊடகமும் வழியை காட்டித்தான் சொல்லும் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இது மகளிர் கல்லூரி என்பதால் இந்த ஒரு கவிதையோடு என் உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொள்கின்றேன். ஏன்னா சமீப காலமாக பெண் பிள்ளைகள் எல்லாம் பேச தொடங்கி விட்டார்கள். அரசியல் மேடைகளில் இன்னைக்கு ஆளோட பெண்கள் அதிகமாக பதவிகளில் வந்து விட்டார்கள். உச்சி முகர்ந்து மெய் சிறத்து பார்க்க வேண்டிய அனைத்து துறைகளில் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இருந்தாலும் கூட தாய்மை பெண்மை என்கின்ற ஒற்ற வார்த்தை எண்ணற்ற சாதனையாளர்களை சாலையோரங்களையும் இல்லங்களையும் முடக்கி வைத்திருக்கிறல்லவா. இதற்கெல்லாம் காரணம் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டுக் கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு சமீபத்தில் ஒரு வெளியீடு வந்திருக்கு. இந்த ஏன்னா நம்ம கிராமத்துல இருந்து வந்த பிள்ளைகள், அதான் சொல்றேன், நான் மாத்திருந்த கிராமம், எனக்கு தெரிஞ்ச நம்ம பெரியப்பா பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு வாக்கு கொடுத்த பிள்ளைங்க தான். வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணு கட்டினா வெளிநாட்டு மாப்பிள்ளையை திருமணம் செஞ்சுக்கிட்டா இந்த சமூகத்தில் எவ்வளவு இருக்கு என்பதை சமீபத்தில் இணையதளத்தின் வழியாக மிகச்சிறந்த ஒரு புது கவிஞனாக வெளியிட்ட அந்த கவிதையை மட்டும் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். உலகவன் கணக்கு பார்த்தா உலகு கூட மிஞ்சாதுன்னு புழுவிய தட்டிட்டு புறப்புடுறேன் வெளிநாடுன்னு சொன்னீங்க. கூலோ கஞ்சியோ கூடி இருப்பவனு நான் அழுவேன், அழுகைய நிறுத்துக்குள்ளேன்னு அடுக்கு நீய வசனத்தை 100 தின மத்தியில மொத்த வீடு ஒண்ணு கட்டணும், பக்கத்துல படகு காரு ஒண்ணு நிக்கணும், உனக்கு 100 பவனோட ஓடி வரேன் பாருக்குள்ளேன்னு சொல்லிட்டு புறப்பட்டீங்க. ஏன் தர ஏ ராசா நீங்க ஏரோப்ளேன்ல பறக்கையில என் மனசு தரையில கடந்து தவிக்குது மனசு. இங்க மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி கழுவ மனசு ஒப்பாதவன் அங்க கக்கூசு கழுவுறேன்னு கண்ணீர் விட்டீங்க, அங்க கக்கூசு கழுவுறேன்னு கண்ணீர் விட்டீங்க. நீ ஆசை வச்சானே நீங்க அனுப்பின காசுல ஊரு எல்லையில ஒரு காணி நிலம் வாங்கி தேரோடு இடைவெளியில தென்னநூறு நட்டுப்புட்டேன், தேரோடு இடைவெளியில தென்னநூறு நட்டுப்புட்டேன். வந்து பாரியான்னு சொன்னா அது கூறு கட்டவளே வீடு ஒண்ணு கட்டிடின்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு வீட்டு நான் காத்திருக்க பச்சை பிள்ளையா தெரிஞ்ச தென்னம்பிள்ளையெல்லாம் இன்னைக்கு 10 கொலை தள்ளி நிக்குதையா. என்னை பத்தி நினைக்கையில என் ஈரக்கோளை நடுங்குதையா. ஏன் ஆசை மச்சானே நீங்க வந்துட்டீங்கன்னு ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு சொந்தக்காரங்கள்லாம் சந்தோஷமா நின்றுகிட்டு இருக்காங்க. எனக்கு திக்கு திக்கு நடுக்குது என் மனசு. இளமையை விட்டுவிட்டு 100 பவுன் பீரோல பத்திரமா தூங்குது. மெத்த வீடும் கட்டியாச்சு, தென்னந்தோப்பு பக்கத்துல படகு காரம் நிக்குது. இளமையை விட்டுவிட்டு சந்தோஷத்தை விட்டுவிட்டு இதெல்லாம் என்னத்துக்கு நான் அழுகி நிற்கும் போது அத்தா நான் வந்துட்டேன் தேன்மொழின்னு ஆறுதல் சொன்னீங்க. என் ஆசை மச்சானே வந்த அடுத்த நாளே கடற்கறக்க போறோம் பிள்ளைன்னு சொல்லிட்டு போனீங்களே. தூரதேசம் போனவரே தூரதேசம் போனவரே தூரதேசம் போனவரே எனக்கு தூரம் இன்னும் நாளாச்சு, எனக்கு தூரம் இன்னும் நாளாச்சு. என் ஆசை மச்சானே கடற்கறக்க போறோம்னு சொல்றியே என் கருப்பை செத்து நாளாச்சு, என் கருப்பை செத்து நாளாச்சு. இந்த கதையை நான் யாருகிட்ட சொல்லியல. என்னாட்டம் பொண்டுகளா என்னாட்டம் பொண்டுகளா இனியாச்சும் பொல்லாத சீமைக்கு பொண்டாட்டியா போறதுக்கு ஒரு நாளும் வாக்கப்படாதீங்கன்னு ஒரு புது கவிஞன் முடிக்கின்றான். இது போன்ற புது கவிஞர்களை அங்கீகரிக்கப்பட்டு அடையாளப்படுத்தியது இணையதளங்கள் ஊடகம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உலகமே பாராட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விருது லாட்லி ஊடக விருது என்று சொல்வார்கள். அந்த லாட்லி ஊடக விருதினை தமிழகத்தைச் சேர்ந்த 4 பத்திரிகையாளர்கள் வாங்கினார்கள். ஏன் தெரியுமா? ஊடகத்துறையில் செய்தி பிரிவு மற்ற துறையில் இயங்குவதை விட இவர்கள் நால்வரும் வரதட்சணை கொடுமையால் பிறந்த பெண்களுக்காகவும் வரதட்சணை கொடுமையால் திருமணமாகாத பெண்களுக்கும் 100 நாள் நிகழ்ச்சி நடந்ததாக தமிழகத்தில் வெள்ளச்சாமி நந்தினிக்கும் தமிழகத்தில் சுனிதா என்கின்ற ஊடகர்களுக்கும் இந்த விருது கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் ஊடகங்களும் இணையங்களும் நான் பயன்படுத்தும் முதலில் தான் இருக்கிறதே தவிர கத்தியை வைத்துக் கொண்டு கத்திரிக்காயும் வெட்ட முடியும்,
அருவாளை வைத்துக் கொண்டு ஆளையும் வெட்ட முடியும். நீங்கள் அறிவாளால் கத்திரிக்காயை வெட்டுவதற்கும் கத்திரிக்காய் வெட்டும் கத்தியால் ஆளை வெட்டுவதற்கும் பயன்படுத்தினால் வழிமாறிதான் செய்வீர்கள் என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்சருக்கு, எதற்கும் அஞ்சோம், எது நேரிலும் விடப்பட மாட்டோம். காரணம், நாங்கள் எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள், புரட்சி பெண்கள் என்று சொல்லிவிட்டு பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி எழுதுகின்றேன். நன்றி, வணக்கம்.